சமயோஜிதமாக சிந்தித்தல், அதை செயலாக்கக்கூடிய திறமை, இவை எல்லாம் இருந்தால் மட்டும் போதாது, செயல் ஆற்றுகின்ற நேரமும் அதனுடைய பயனையும் அறிந்து தெரிந்து செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆஸ்ட்ரோவெட்டின் கன்னிராசி நேயர்களே, அன்பு வணக்கம். விஸ்வாசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி பிறக்கிறது. இந்த விஸ்வாசு வருடத்தில் உங்களுடைய லாபங்கள், உங்களுடைய சவால்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான தருணங்கள், இவை அனைத்தையும் நாம் தெரிந்து வைத்து கொண்டால் நமக்கு சந்தோஷமும், அதே நேரத்தில் சங்கடங்களிலிருந்து வெளிவருவதற்கான மார்க்கத்தையும் நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், சனி பகவான் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்தில் கன்னி லக்னக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள். முக்கியமாக இந்த லக்னத்தை குறித்து ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் என்றால், லக்ன பலன் என்பதும் மிகவும் முக்கியம். ஒரு ஜாதகத்திலே லக்னத்தை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கன்னி லக்னமாக இருந்து கன்னி ராசியாக இருந்தால் இந்த ராசி பலன், நீங்கள் கன்னி லக்னமாக இருந்து மேஷ ராசியாக இருந்தால் இந்த 2 பலன்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாத கன்னி லக்னக்காரர்களே, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, திருமணம் ஆகிடும், நல்ல வரன் வரும், மணமகள் அல்லது மணமகனுக்கு நல்ல வரன் வரும், சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. இருந்தாலும் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க, தள்ளி தள்ளி போடுவீங்க, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதாவது சரியான நேரத்தில் செய்ய மாட்டீங்க. அப்புறமா பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் இன்னும் நாள் இருக்குது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடிய குணம் வரும். இரவில் ஃபுல்லாக எதையோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒன்று படம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்லை ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இரவில் தூக்கமே வராது, பகலில் நல்லா தூங்குவீங்க. வேலை செய்கிற இடத்துக்கு போனாலும் தூக்கம் வந்துடும். நமக்கே தெரியாமல் நைட்டில் தூங்கினா கூட பகலில் தூக்கம் வரும். நைட்டில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பகலில் பார்த்திங்கன்னா தெம்பே இல்லாத மாதிரி இருப்பீங்க. சமயோஜிதமாக சிந்திக்கிறீங்க, அதை செயல்படுத்துகிறீங்களா அப்படின்னா டைம் இருக்குது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டாக இருக்கிறது. அந்த அசால்ட்னஸ்னால் நிறையா லாஸ் பண்ணுவீங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், அப்போ அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியிலிருந்து வரக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய புத்தியின் பூர்வமாக வரக்கூடிய சில விஷயங்களும் அவையெல்லாம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா தடைப்படுது. அதே நேரத்தில் தந்தையாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வச்சுக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக செஞ்சுருங்க. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம், இந்த ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுறார். சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 4, 5க்குரியவராக இருந்தாலும் அவருடைய பார்வை மிக மிக பலமானது. ஒரு மனுஷன் நம்மளுக்கு நண்பராக இருந்தால் கூட அவன் நண்பனாகவே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அவன் எதிரியாகவும் மாறலாம், துரோகியாகவும் மாறலாம், இன்னும் நல்ல நம்மளுடைய சொந்தக்காரனாகவும் மாறலாம். ஆனால் இங்கே எத்தனை முகங்கள் இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நல்ல முகமும் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் சில நேரங்களில் மாற்றியும் செய்வார். மாற்றி செய்வாருங்கிறது எப்போ? நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இல்லைன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மிக மிக அவசியம். அந்த இடத்துல அவர் நல்லா இல்லைன்னா, அந்த இடத்துல அவர் சரியாக இல்லைன்னா தான் பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளை சுற்றி ஒன்று 7.5 சனி, இல்லாட்டி அர்த்தாஷ்டம சனி, இல்லை அஷ்டம சனி, இல்லாட்டி கண்ட சனி, இல்லாட்டி பாத சனி, அந்த சனின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தியே வச்சுருப்போம். அது மாதிரி முதல்ல பயப்படுறத விட்டுடுங்க. இப்போ 4ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, உங்களுடைய சுகஸ்தானத்தை அவர் கை வைப்பார். எப்படி கை வைப்பார்?
செலவுகள் கொடுப்பார், வீண் செலவுகளை தருவார், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை தருவார். அப்போது வீட்டில் நம்மளுடைய வண்டி வாகனங்களாகட்டும் வீடுகளாகட்டும் இதற்கான சில பழுதுகள் வரும், அதற்கு சரி செய்வீங்க, அதுக்கான செலவுகள் வரலாம். இந்த விஷயத்தில் கொஞ்சம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிறவங்க, அண்டர் கிராஜுவேஷன்லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்க ஜாக்கிரதையாக படிக்கணும், நல்லா படிக்கணும், சோம்பேறித்தனத்தை இல்லாமல் படிக்கணும், கொஞ்சம் ஸ்ரத்தையோடு படிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அண்டர் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக படிப்பீங்க. 10th +2 மார்க் எழுதினவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்படுவீங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. சரியான ஸ்கூலில் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு குரு பகவான் உதவி செய்வார், அவருடைய பார்வை இருக்கிறது. ஆனால் அவர் உங்களுக்கு தான் பாதகாதிபதியாச்சே, அவர் எப்படி நன்மை செய்வார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஒரு யோகியாக இருந்தால், அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவார். அதே நேரம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணத்தை உருவாக்குவார், அதற்கான தனத்தை தருவார். தங்கம், அதே நேரத்தில் மஞ்சள் நிற பொருட்களை வாங்குவதற்கான வழியை காட்டுவார், அதை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கலாம். ரொம்ப நாளாச்சுங்க திருமணமாகி, அதே நேரத்தில் நிறைய பிரச்சனை வியாதிகள் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு கஷ்டங்கள்லாம் பட்டுட்ருக்கீங்களா? கவலையே படாதீங்க, நல்ல மருந்து கிடைக்கும். உங்களுக்கு இத்தனை நாள் பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. அதற்கான நல்ல மருந்துகள் மே மாதத்துலேருந்து கிடைக்கும், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இத்தனை நாள் ஏமாத்துதல், நம்ம ஏமாந்துருப்போம், யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருப்போம், அந்த பணம் வந்திருக்காது. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரூபா தரேன்னு சொல்லியிருப்பாங்க, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த பணம் வந்திருக்காது. அந்த பணம் வருவதற்கான ஒரு வழி தெரியும். அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் வரும், வீண் வாக்குவாதங்கள் வரும். அப்போ எதன் மூலமாக வம்பு வழக்குகள் வருது? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொத்துக்கள், இதன் மூலமாக வம்பு வழக்குகள் வரும். அந்த வம்பு வழக்குகள் வரும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். இத்தனை நாள் வம்பு வழக்குகள் இருந்தது, அது வெளியில் தெரியாமல் இருந்தது, இப்போது வெளியில் தெரியும். அதை சமாளிக்கிறதுக்கான வழியை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் வருகிறார். இது உபஜயஸ்தானம். அப்போ உபஜயம் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய வெற்றிக்கு அவர் உதவி செய்ய போகிறார். அப்போ வம்பு வழக்கு வரும், அந்த வம்பு வழக்கிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை யார் காமிக்க போகிறார்? ராகு பகவான் காமிப்பார். எதன் மூலமாக வந்தது? கேது பகவான் மூலமாக வந்தது. அதை இப்போ யார் சரி செஞ்சு தரப்போகிறார்? ராகு பகவான் சரி செஞ்சு தரப்போகிறார். அவ்வளோதான். அப்போது வம்பு வழக்குகள் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வராமல் தடுப்பதற்கான உங்களிடத்தில் உள்ள சமயோஜித புத்தியை உபயோகப்படுத்துங்கள். ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேணாம், எல்லா விஷயமும் தெரியும். யார் எப்படி செஸ் போர்டில் காயினை நவுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான புத்தி சக்தி உங்ககிட்ட இருக்குது. யாரை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் கலகலப்பாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். அப்போது இவ்வளோ திறமை இருக்கும் பொழுது நீங்கள் பிரச்சனையில் மாட்டுறீங்கன்னா ஏன் மாட்டுறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது? இந்த வருஷத்தில் நாம் சில நல்ல விஷயங்கள் செய்யலாமா வேணாமா? இப்போ சொத்துக்கள் வாங்கலைங்க சொல்லிட்டேன். அப்போ சொத்துக்கள் வாங்குகிறோம்,
ஆனால் என்ன சொல்லிட்டோம்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டோம். யாருக்கு பிரச்சனை வரும்? சொத்துக்கள் வாங்குகிற எல்லா கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னக்காரர்களுக்கும் பிரச்சனை வருமா? வராது. அப்போ யாருக்கு வரும் அப்படின்னா, இப்போது சனியினால் பாதிப்படைகிறவர்கள், அதே நேரத்தில் சனியினால் பிரச்சனை வரக்கூடியவர்கள். சனி பகவான்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது மாறி இருக்கக்கூடிய, அதாவது இப்பொழுது கோச்சாரத்தில் மாறி இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுடைய அதே நேரத்தில் தசாபுத்திகள், இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய தசாபுத்திகளாக இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்களே. உங்களுக்கு ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகளாக இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்களே. குரு பகவான்கிறவர் உங்களுக்கு ஒரு பாதகாதிபதி, அவருடைய பார்வை 4ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் விழுது. அப்போ பணம் வரும், சொத்துக்கள் வாங்குறீங்க, பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க. ஆனால் இதை தடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் தடுப்பார், சொத்துக்கள் வாங்காமல் வைக்க தடுப்பார். அது உங்களுக்கு என்ன தெரியும்னா, சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி தெரியுது. அது சந்தோஷத்தை கெடுப்பது அல்ல. அப்போது இந்த விஸ்வாசு வருடத்தில் மிக நுட்பமாக சில விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா முக்கியமான 3 கிரகங்கள், சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சியான ஒரு சமயத்தில் பிறக்கக்கூடிய வருடம்தான் விஸ்வாசு வருடம். அதாவது சனி பகவான் பெயர்ச்சி ஆகிவிட்டார் மார்ச் மாதத்தில் கடைசியில். இப்பொழுது மே மாதத்தில் இவர்கள் இருவரும் பெயர்ச்சியாக போகிறார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலம் நமக்கு நன்மைகள் நடக்கிறதா, சவால்கள் இருக்கிறதா? எதன் மூலமாக நாம் பார்க்க வேண்டும்? நம்மளுடைய சுய ஜாதகத்தின் மூலமாக பார்த்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.